லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினா மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 998 ரூபாய் 4% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 290 ரூபாய் 51% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. அவங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 245 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 619 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 425 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 42 தினார் 993 ஃபில்ஸ். நோ கமெண்ட்ஸ். தங்க விலையை பற்றி எந்த ஒரு கருத்துமே இல்லை. சைபீரியன் கோல்ட் ஆன் த வே. மக்களை தயாராகுங்க. வெட்டி படிக்கையை கட்டிக்கோங்க. இல்லை கடைசியில் அதுவும் மிஞ்சாது, இருந்த எதுவுமே மிஞ்சாது, ஒட்டு மொத்தமாக போயிடும். பல பகுதிகளில் கத்தார், துபாய், சவுதி அரேபியா 3 நாடுகளையும் மொத்தமாக மாற்றி வச்சிருக்குது காலநிலை. ரோடு மூடி இருக்குது. அப்தலியில் ஒரு குழந்தையின் மரணம். அப்தலி ரோட்டில் விபத்து, 2 பேர் காயம், 1 மரணம். விமானம் டைவர்ஷன் ஆகினது. சில விமான பயணிகளுக்கு அசௌகரியம். இப்படி பல தகவல்கள் இருக்குது, பார்க்கலாம். காலநிலை ஆய்வாளர் பெதர் அமீரா சைபீரியன் கோல்டு வருது, தயாராக இருங்க அப்படின்ற மாதிரி அவேர்னஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த காலநிலைக்கு மட்டும் ஏன் நம்மளோட எவ்வளோ காண்டுன்னு தெரியலை. இவ்வளோ நாளாக மழை அடித்து விட்டுட்டு கடைசியாக நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு காட்டுச்சு பார்த்தீங்களா, தூசி காற்றை கொண்டாந்து எப்படி பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா. இன்றைக்கி காலையில் 10:30 மணி ஆகிடுச்சு. 6 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் வீடு கழுவி எல்லாம் செஞ்சு முடிகிறதுக்கு வண்டியெல்லாம் கழுவி மழைக்கான காட்சிகள் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப கவனமாக இருங்க. கோல்டு, குளிர் வருகுது மக்களே. சைபீரியன் கோல்டு வருது தான். இந்த கோல்டிலேருந்து தப்பிக்கணும்னா ஜெக்கெட், சாக்ஸ், ஷூ இல்லாமல் வெளியில் போயிடாதீங்க. காதை மறக்காமல் மறைச்சிக்கோங்க. مساكم الله بالخير. وموجة سيبيرية باردة جدا متوقع أن تأثر على المنطقة من بداية الأسبوع القادم نتيجة سيطرة واستمرار الرياح الشمالية، وهي رياح هابطة تعبر المناطق المتجمدة في سيبيريا، فنتأثر في هذه البرودة الشديدة مع انخفاض زاوية الشمس واقترابنا من الشتاء فلكيا في 21 ديسمبر بإذن الله تعالى. فراح نتأثر في برودة شديدة خلال الأيام القادمة، فثقلوا الملابس. أجواء باردة جدا قد تأثر فينا خلال الفترة القادمة، والله أعلم. அதாவது சூர் ஸ்ட்ரீட் குவைத் சிட்டிக்கு போகும்போது நீங்கள் மாலியாவுக்கு போவீங்க இல்லையா, 1 நம்பர் ரோட்டில்,
அந்த எக்ஸிட்டில் வரக்கூடிய சூர் ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பக்கம் போகிறவங்க கவனம். கிறிஸ்மஸ் வேறு நெருங்கிட்டு இருக்குது. எந்த நாட்களில் ரோட மூடி வச்சுருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. ஒருவர் உயிரிழந்திருக்கிறாரு, 2 பேர் காயம் அடைந்திருக்கிறாங்க. அல் அப்தலி ரோட்டில் நடந்த வாகன விபத்தில். அதே மாதிரி அப்தலி பண்ணையில் ஸ்விம்மிங் பூலில் 3 வயது குழந்தை ஒன்று மூழ்கி உயிரிழந்திருக்குது. பணிப்பெண்களே தயவு செய்து கவனம். இந்த வஃப்ரா வீடுகள், அதே மாதிரி இந்த கெப்த் பகுதிகளில் சில வீடுகளில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இப்போ நிறைய பேர் அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. ரொம்ப கவனம். அதே போல் குவைட் ஏர்வேஸ் KU 677 அந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அதாவது கடந்த வியாழக்கிழமை துபாய் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்குது குவைத்தோடைய அன்ஸ்டேபிள் வெதர் காரணமாக. அதே மாதிரி பிரிட்டிஷ் நேஷனாலிட்டி இந்தியன் ஒருத்தர் ஆர்குமெண்ட் பண்ணின சந்தர்ப்பத்தில் ஒரு குவைத் விமான பைலட் வந்து அந்த ஆர்குமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அதே மாதிரி தயவு செய்து விமான பயணங்களில் கைகலப்புகளுக்கு போயிடாதீங்க, ரொம்ப கவனம். This is something about the mechanical, but this is nothing to do with I agree with you. all the system. All the system in our aircraft is normal. This is just nice. We never saw I know. With this sound, we've flown with this aircraft 1,000 times. 1,000 times. Maybe you. I agree Yeah, with you. I understand but the point. Not we. Yeah. So we See, panic. you're used to it because you know You know even what the you're problem, used to but it. we panic. You know the problem. Yeah. Okay. What is your job here? What are you? We have. What you work here? He's the pilot. You're the pilot. Yeah. You gotta be at least. Are you the first pilot or second? Second. There's a chance that I speak with the first pilot. First part now is busy. Of course, yeah. He's Okay. on the way. Okay. Who's the mechanical engineer? No, I'm We don't know. I'm He said he's an Okay, we are a pilot. We study mechanical also. It's part of our study. We have a system. We're not just only flying and job. We have the knowledge of the system. We know exactly what happened. But this If is something different, we're gonna. Can you tell me exactly where this noise is from? Exactly. This is a mechanical. But Mechanical this can is be anything. abnormal. This is Mechanical. abnormal. This is not When you normal. say mechanical, it can be anything. Just tell me exactly which part is making Because noise. here you have solution to fix. Once you I don't fly, have- there is no solution. நம்மளால் முடிஞ்சது அவேர்னஸ் மட்டும்தான் மக்களே. இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1 மாதமாக கிட்டத்தட்ட பல வீடியோக்கள் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். குவைத்தில் வந்து முனிசிபாலிட்டி ஜிலிப் ஷோக் பகுதிகளை மொத்தமாக சுற்றி வளைச்சிட்டாங்க, பல பில்டிங்களை உடைக்க போகிறாங்கன்னு. தயவு செய்து கவனம். முடிந்த வரைக்கும் அந்த ஏரியாவிலேருந்து வெளியாகிறது உங்களுக்கு சிறந்தது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வேலை விட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, கடைசியில் இருந்த அந்த வேலை விட்டு வந்து பார்க்கும்போது இருந்த பில்டிங்கே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து கவனம். முடிஞ்ச வரைக்கும் பில்டிங்கள் வந்து உடைக்கிற மாதிரி ஏதாவது நோட்டீஸ் வந்திருக்குன்னா தயவு செய்து அந்த இடத்துல இருக்கிறத விட்டுட்டு கிளம்ப பாருங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. السلام عليكم، معاكم المهندس محمد سالم العازمي من إدارة السلامة بلدية الأحمدي، بتوجيهات من مدير عام البلدية المهندسة منال العصفور، وتوجيهات من مدير إدارة السلامة بلدية الأحمدي المهندس خالد العتيبي بتكثيف الجولات الميدانية المستمرة على جميع مناطق المحافظة. احنا اليوم تواجدنا في أحد المناطق التابعة لمحافظة لحج. كان عندنا موقع حدام وما كانوا ملتزمين في بعض شروط السلامة. من أهم شروط السلامة هو تسوير الموقع بالشكل الصحيح، والشركة ما كانت مسوية الموقع بالشكل الصحيح، مما قد يؤدي لأضرار في المرافق العامة أو عرقلة سير المرور خارج الموقع. تم إعطائهم محضر مخالفة وتم إعطائهم تنبيه لعدم الالتزام في شروط السلامة. من بعد استخراج ترخيص الهدام من قبل إدارة التراخيص الهندسية يتم دور إدارة السلامة وهو استخراج ترخيص السلامة، ويتم متابعة مواقع الهدام أو المواقع الإنشائية التابعة للمحافظة. تم إعطائهم تنبيه عدم توفير طفايات الحريق داخل الموقع وعدم تسوير الموقع بالشكل الصحيح، هذا محضر مخالفة، وعدم الالتزام في شروط السلامة. احنا نحب ننوه على الشركات انها تلتزم بكامل شروط السلامة لتجنب اي مخالفة قانونية. وجزاكم الله خير وشاكركم على حسن تغطيتكم. அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ குவைத்தில் அந்த அளவுக்கு பெரிய அளவு பாதிப்பு ஒன்று இருக்கலை. ஆனால் துபாய், கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவின் சில பகுதிகள் இந்த முறை வெள்ளத்தில் நல்லாவே மூழ்கி இருக்குது.
سلام يا سلام يا سلام. هواي الغزيرة على متحف المستقبل. اطمشوا وطمشوا. ما شاء الله. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா அஞ்சுக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தின நாள். உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. லங்கா கூட்டிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளவும் இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து காஃபி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන් කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩිලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 90 94 22 81.